ஆற்றினும் ஆற்றல் வாய். ஒரு சிறிய கிராமத்தில் பசுமையான வயல்களின் நடுவே ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டிருந்தது. கிராம மக்கள் அந்த நதியை வணங்கி அதிலிருந்து தங்கள் வாழ்வை நடத்தினர். ஆனால் ஒரு மனிதன் தனது கூர்மையான வார்த்தைகளால் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்தினான். அவனது சொற்கள் நதியின் வெள்ளத்தை விடவும் பெரிய புண்பாட்டை ஏற்படுத்தின. அப்போது கிராம மூதாட்டி கூறினாள், நதி வெள்ளத்தை தாங்கலாம், ஆனால் வாயின் வெள்ளத்தை தாங்க முடியாது. அதன்பின் மனிதன் தனது வார்த்தைகளில் எச்சரிக்கையுடன் நடந்தான். கிராமம் மீண்டும் அமைதியுடன் வாழ ஆரம்பித்தது. பழமொழி: ஆற்றினும் ஆற்றல் வாய். அர்த்தம்: நதி வெள்ளம் உடலை மட்டும் பாதிக்கும், ஆனால் வார்த்தை வெள்ளம் உள்ளத்தை காயப்படுத்தும். கற்பனை: நம்முடைய சொற்கள் யாரையும் காயப்படுத்தாமல் நன்மை பயக்கும் விதமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.